ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சூப்பரான ஒரு எருக்க மாலை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாலை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக இந்த மாலையை ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த மாலையை கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எருக்கம்பூ, நூல், ரோஸு, இதுதான் நமக்கு தேவை. நம்ம இந்த மாலையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாலை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எருக்கம் பூ நம்மளுக்கு ரோட்டு ஓரங்களில் நிறைய வளர்ந்துருக்கும். ஒரு சில ஏரியாவில் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மாலை கட்டி நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்மளுக்கு விநாயகருக்கு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சாத்தும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். விநாயகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூவுன்னு பார்த்தா நம்ம எருக்கம் பூ தான். அதனால் இந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ரோஜா பூ எடுத்து வச்சுருக்கோம். எருக்கம் பூ அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த மகரந்து மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஊசியில் நம்ம நூல் கோட்டு கொஞ்சம் பெரிய ஊசியாக நீட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. கனமாக இல்லாமல் மெலிசான ஊசியாக இருந்தால் நம்மளுக்கு பூ வீணாகாமல் இருக்கும். இல்லை இது எருக்கம் பூ ரொம்ப மெலிசாக இருக்கிறதால சீக்கிரத்தில் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கோர்த்து பொறுமையாக இடுங்க நூலில், இல்லாட்டி பூ அறுந்துடும். இந்த மாதிரி நம்ம பாருங்கள் 5 லைன் போட்டிருக்கோம். ஒரு சைடுக்கு 5 லைன் வரும். இந்த மாதிரி 2 ஊசி 2 நூல் கோர்த்து வச்சுருக்குங்க. நம்மளுக்கு அப்போ கட்டுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போது அதுலேயே நம்ம ரோஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு நூல்லையும் இன்னொரு ஊசிலையும் நம்ம இந்த மாதிரி 5 லைன் எருக்கப்பூ நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இது நம்ம ரோஸ் கூட மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எருக்கம்பூ ரெண்டையும் நம்ம கீழே கொஞ்சம் நூல் விட்டுருக்கோம் இல்லைங்களா, முடிச்சு போடுற இடத்துல கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கோக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவே கட்டும்போது 2 ஊசி 2 நூல் இந்த மாதிரி 2 லைன் நம்ம கோர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும்ப்பா இந்த மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கையால் மாலை கோர்த்து போடலாம். நம்ம வீட்டு குழந்தைங்கள கூட இந்த மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம கடவுளுக்கு நம்ம வழிபடும் போது நம்ம வீட்டு குழந்தைங்கள இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு சாமி கும்பிட்ற முறையெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு என்ன பண்டிகைன்றது தெரியாது. அது எப்படி நம்ம அந்த பண்டிகை கொண்டாடுறோன்றது தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன வேலை செய்யும்போது குழந்தைங்களாண்ட கொடுத்து செய்ய சொன்னால் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க. நமக்கு சாமிக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப மனநிறைவாக செய்யலாம். பாருங்கள், இப்போ இதை 2 லைன் கோர்த்து முடிச்சாச்சு. இது நமக்கு 1 சைடுக்கு மாலைக்கு 1 சைடுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ இன்னொரு சைடுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த பூவுக்கு நடுவில் மாலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீழே தொங்கும் போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பூ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம 2 லைனும் ரெடி பண்ணிட்டோம்ப்பா. 2 சைடுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும்
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்றது இல்லைப்பா. நம்மளுக்கு மாதத்துக்கு 2 தடவை வந்து சதுர்த்தி வரும். அந்த சதுர்த்தி திதியில் நம்ம கோவிலுக்கு இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து சாமி படமோ விக்கிரகமோ எது இருந்தாலுமே அந்த விநாயகருக்கு நீங்கள் இந்த மாதிரி எருக்க மாலையை நீங்கள் ரெடி பண்ணி போட்டு நீங்கள் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த விநாயகருடைய முழு அருளும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர்னு பார்த்திங்கன்னா எருக்க மலர் தான். அதனால் அதை நம்ம தினம் வழிபாட்டில் கூட வந்து நம்ம இந்த மாதிரி மாலை தான் கட்டணும்னு இல்லை, மாலை கட்ட தெரியாதவங்க சும்மா 2 பூ வச்சு கூட அவருக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த எருக்கம் பூ வந்து போட்டு நம்ம ஃபோட்டோக்கு இல்லை விக்கிரகத்துக்கோ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறத கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் வந்து விநாயகர் வந்து கொடுப்பாரு. ஒரு சிலர் வந்து 48 நாள் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலர் 21 நாள் வந்து விரதம் இருந்து அந்த பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம்ளும் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றோம். இந்த மாதிரி தினமும் ஒரு எருக்கும் பூ வச்சு கூட நம்ம விநாயகரை வந்து வழிபடலாம். நம்ம நினைக்கிற காரியம் வந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ நம்ம அந்த நடுவில் 2 பூவும் ஜாயின் பண்ணுறதுக்காக இது ஒரு 3 லைன், அந்த நடுவில் வர அந்த பூவுக்கு 3 லைன் போட்டு அதில் வந்து கீழே ரோஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அதை மாலை கூட வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களால் வந்து இதோட பெருசாகவும் செய்யுது. நம்ம பக்கத்தில் இருக்க கோவிலுக்கோ இல்லை வந்து ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு தெரு முனைங்களில் பெரிய விநாயகர் சிலை வைப்பாங்க. உங்களுக்கு பூ நிறைய கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கூட கட்டி நீங்கள் இதே வந்து மெத்தடில் கட்டி கூட நீங்கள் கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம கையால் விநாயகருக்கு வந்து கட்டி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கடவுளோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய வந்து விநாயகர் சதுர்த்திக்காக நிறைய மாலை கட்டுற இந்த எருக்க மாலை, பூ மாலை நிறைய வந்து போட்டிருக்கேன். அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் பார்த்து விநாயகரோட அருளை முழுமையாக பெறுங்க.